இது கொள்கையற்ற கூட்டம். இவர்கள் விசிலடித்தான் குஞ்சிகள், ரசிகர்கள் கூட்டம். அதனாலதான் இவங்களுக்கு விசில் ஒரு சின்னம் கொடுத்திருக்கிறாங்க. காலையில் விசிலடித்து வருகின்ற பொழுது தாவேகா வருகிறார்களா அல்லது குப்பை வண்டியோடு குப்பை எடுக்க வருகிறார்களா என்று திமுக கட்சியை சார்ந்தவர்கள் சமூக வலைதளத்தில் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆம், நாங்கள் குப்பை வண்டியோடு தான் வரப்போகிறோம். சந்து சந்தாக விசில் அடித்து வரப்போகிறோம். விசில் சத்தம் கேட்டு மக்கள் வெளியே வருகின்ற பொழுது கைகளில் கருப்பு கலர் கவரை தூக்கி கொண்டு வருவார்கள். டஸ்ட்பினில் குப்பையை போட்டுக் கொண்டு வருவார்கள். அந்த கருப்பு கலர் கவரில் இருப்பதும் டஸ்ட்பினில் இருப்பதும் திமுக என்கின்ற குப்பை. அந்த திமுக என்கின்ற குப்பையை குப்பை வண்டியில் போட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போட்டு புதைப்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரே இலக்கு. நாங்கள் விசிலடித்தான் குஞ்சிகள் தான். என்ன சந்தேகம் இருக்கு? இப்ப கூட உங்க முன்னாடி அடிச்சு கூட காட்டுறேன். நாங்கள் விசிலடித்தான் குஞ்சிகள் தான். இன்னும் 3 மாதத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த விசிலடித்தான் குஞ்சுகளுடைய விசில் சத்தம் விண்ணை பிளக்க போகிறது. இப்போ விருதுநகர்ல நேத்து இளைஞரணி மாநாடு, சரியான சிரிப்பு. காப்பி பேஸ்ட் கேள்விப்பட்டீங்களா? காப்பி பேஸ்ட், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது. யாரோ ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆள் மனதில் போய் சொல்லியிருக்காங்க போல, திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு போயிட்டாரு, நீங்க தான் இனிமே சினிமாவில் அடுத்து ஸ்டாரா வர போறீங்க, நீங்க தான் தமிழ்நாட்டின் விஜய் அப்படின்னு யாரோ சொல்லிட்டாங்க போல. அதே வெள்ளை சட்டை, அதே மாதிரியான காக்கி கலர் பேண்ட், அதே ரேம்ப், யார் ஒரு 4 பேருக்கு காசை கொடுத்து நான் நடந்து வரும்போது துண்டை தூக்கி போடுங்க, அப்படி தூக்கி போட்டுக்கிறேன். திமுக கட்சியை சார்ந்த சொந்தங்களே, ரியலுக்கும் டூப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது சொந்தங்களே. தமிழ்நாட்டின் ஒரே தளபதி அண்ணன் விஜய்